செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, 1 2. இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணணும். செயின் 1 பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் crochet, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் crochet, செயின் 1. நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது ரவுண்ட் 2 லாஸ்ட் வரையும் பண்ணியிருக்கேன். அப்புறம் செயின் 1 பண்ணிவிட்டு இது 2 செயின் பண்ணியிருப்போம், அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டபுள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். எல்லா ரவுண்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 2 பண்ணுவோம். அது வந்து அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான், அது கவுண்ட் கிடையாது, அதை கவுண்ட் பண்ண வேண்டும். ஸோ இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணோம். அந்த செயினோட ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, செயின் 1. ஸோ இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணோம். 1 டபுள் crochet ஃபஸ்ட்டு செயின் 1 பண்ணோம், செயின் 1 ஸ்பேஸை வந்து ஸ்கிப் பண்ணோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அதுக்கு அடுத்து 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணோம். நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். 4th ரோட லாஸ்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். செயின் 1, ஃபர்ஸ்ட் டபுள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 4th ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 5th ரவுண்ட் செயின் 2, சேம் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்
செயின். ஸோ இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணோம். இந்த 4ல் ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பண்ணோம். லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணோம். செயின் பண்ணணும், அந்த செயின் ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். நான் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். வந்து 5th ரவுண்ட் லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டேன். செயின் ஆன் ஃபஸ்ட் டபுள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். Sixth round, chain 2, same stitch la 1 double crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. chain on, சேம் இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். செயின் ஒன் போட்டு அந்த செயின் ஒன் ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணணும். அடுத்து 4 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, லாஸ்ட் 5th ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். 4 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, 1 2, அடுத்து 3வது ஸ்டிச்சு, இப்போ 4வது ஸ்டிச்சு, இப்போ இந்த 5வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 சரிண்ணா. இது மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம். நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். 6th ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். செயின் 1 ஃபஸ்ட் டபுள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச்.
இது வரைக்கும் 8 ரவுண்ட் வரையும் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் 9 10 ரவுண்ட் பண்ணோம். ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டிச்சில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். மற்ற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ அது மாதிரி எவ்வளோ ரோ வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். லாஸ்ட் ரோ மட்டும் இதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பிளாங்கெட்டும் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.